ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வி தமிழ் டாக்கீஸ். லாஸ்ட் எபிசோட்ல கிளாஸ் பேலன்ஸ் இருக்க ஸ்டேக்ஸையும் எடுத்துட்டு வந்தாதான் அவங்க 2 பேரையும் உயிரோட விட்டு வைப்பேன்ற மாதிரி மிரட்டியிருப்பான். ஸோ டேமன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலான்னு பாக்குறப்போ ரிக்குள்ள இருக்க இன்னொரு ஈவோ பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க ஸ்டேக்ஸை எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்கோம். இதான் லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எலினா ஒரு செல்லுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள ரிக்கு தான் இருக்கான். உனக்கு போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் ப்ரஷ், கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த செல்லுக்குள்ள உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா ரிக். எப்போ அந்த ஈகோ வெளியே வரும் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரிக் சொல்றான். அது வந்தா என்னதான் பண்ணுதுன்னு செக் பண்ணணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். எலினா நாங்க இந்த வாரம் வெளியில போறோம், ஜெரமிய பார்க்க போறோம்ன்ற மாதிரி சொல்றான். ஸ்டெஃபனுக்கு என் மேல ஒரு டவுட் இருக்கு, டேமன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரிக் உண்மையாவே உனக்கு டேமன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறா. எனக்கு தெரியல, இந்த ட்ரிப்ல தான் நானே கண்டுபிடிக்க போறேன்ற மாதிரி எலினா சொல்றா. இங்க ஸ்டெஃபன் டேமன் கிட்ட ரிக்க ஃபுல்லா வாட்ச் பண்ணாதான் பேலன்ஸ் இருக்க ஸ்டேக்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு டேமன் எனக்கு இந்த கான்பிடன்ஸ் தான் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. இப்ப எலினாவும் ரெடியாகி வந்துடுறா. ஆக்சுவலா 2 பேரும் டென்வருக்கு கிளம்புறாங்க ஜெரமிய பாக்குறதுக்கு. இங்க ஸ்டெஃபன் கிட்ட எப்படா சொல்றதுன்ற மாதிரி அப்படியே பாத்துட்டு இருக்கா. அவ சொல்றதுக்குள்ளேயே ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா பி சேஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவ ஒரு மாதிரி கில்ட்டியோடயே கிளம்புறா எலினா. இங்க ஸ்கூல்ல டிகே டான்ஸ் ஈவென்ட் நடக்குது போல. மேட் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கெரோலின் வந்து இதெல்லாம் வேண்டாம், நம்ம 70s எடுத்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ரெபேக்கா என்ட்ரி கொடுத்துட்டு அதெல்லாம் வேண்டாம், 80s 90s எடுத்துக்கலாம், டிஸ்கோ பண்ணலான்ற மாதிரி சொல்றான். மேட் நம்ம ஏன் 2 டிகே டான்ஸுமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். 2 பேரும் கோரஸா சேர்ந்து நோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேட் பாத்தீங்கன்னா ரெபேக்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றான். உடனே கெரோலின் அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்புறா. மேட் அப்புறமா கெரோலின் பின்னாடியே ஓடி வரான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. கெரோலின் பாத்தீங்கன்னா சிரிக்கிறா. சூப்பர், அவளை அப்படியே ஆக்குபைடா வச்சுக்கோ, அப்பதான் அவ வேற எதுவும் திங்க் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ கேர்ஃபுல்லா போ அப்படின்னு மேட் சொல்றான். நீயும் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு கெரோலின் அங்க இருந்து கிளம்புறா. இங்க ஸ்டெஃபன் ரிக் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து எட்டி பாக்குறான். ஆனா ரிக்குக்கு ஸ்டெஃபன் வந்தது தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ள ரொம்ப நேரமே தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஆமா கண்டிப்பா அது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னு அவரோட ஐடியாவை எடுத்து காமிக்கிறாரு. 2 பேரும் வந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் போகல, உனக்கு பதில் டேமன் இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ரிக் கேக்குறான். ஆனா எலினாக்கு டேமன் கூட தான் போகணும், அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எவ்ளோ சீக்கிரம் எங்களோட பிளட் லைன கண்டுபிடிக்கிறோமோ, அவ்ளோ சீக்கிரம் என் லைஃப் நான் பேக் டூ நார்மலா கொண்டு வந்துருவேங்கிற மாரி ஸ்டெஃபன் சொல்லி முடிக்கிறான். இங்க எலினாவும் டேமனும் பாத்தீங்கன்னா டென்வர் ரீச் ஆயிட்டாங்க. அங்க போய் ஜெரமியவும் பாத்துட்டாங்க. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நீ ரோஸ் ஆவி கிட்ட பேசி எங்களுக்காக வந்து ஒரிஜினல் பிளட் லைன் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி இருங்க, என்னோட படி வந்துட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த படி வேற யாரும் இல்ல, கோல் தான். பின்னாடி கோல் வரத பாத்துட்டு அலர்ட் பண்றா எலினா. பட் ஆனா அதுக்குள்ளேயே அவன் வந்து நேரா டேமனை அடிச்சிடுறான். டேமன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். கோல் இவனை அடிக்க இன்னும் நல்ல பேட்டா வேணுமே அப்படின்னு இன்னொரு பேட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள டேமன் பாத்தீங்கன்னா கீழே இருந்த ஒரு கட்டை எடுத்து அவனை குத்தி அங்கேயே போட்டு தள்ளிடுறான். அப்புறம் 3 பேரும் எதுவுமே நடக்காத மாரி ஒரு மோட்டல் ரூம்க்கு போறாங்க. உள்ள போனதுமே டேமன் எல்லா ஸ்க்ரீனையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வேணும்? கேண்டில் வேணுமா? சென்ட் வேணுமா? ஏதாச்சும் வேணுமா? அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு ஜெரமி ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்குறான். நான் தான் டிஸ்னிலேண்ட் வந்திருக்கேன். என்ட்ட ஃபோட்டோலாம் கேட்குற அப்படின்னு கேட்குறான். இல்ல இதுல இப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல அவங்கள பத்தி வேற ஏதாவது சொல்லுங்கிற மாரி சொல்றான். உடனே டேமன் வந்து அவ சாகுற நாள் அன்னைக்கு பாரடைஸ்ல இருந்தா. ஆனா சடனா வந்து டெத் வந்துடுச்சு அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணோட மெமரிய பத்தி சொல்லிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, ரோஸோட ஆவி அங்க வந்துருச்சு. அது ஜெரமியும் சொல்றான். கேரோலின் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்புனா இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கா. யார தேடிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பின்னாடியே வந்து டைலர் நின்னுட்டு இருக்கான். பார்த்ததுமே செம்ம ஷாக்கிங் அண்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அவளுக்கு. அப்போ டெய்லர் நான் இவ்ளோ நாளா உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்குறான். அவ்வளவுதான், உடனே 2 பேரும் கிஸ் பண்ணி நடக்க வேண்டிய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மேட் ரெபேக்காவ ட்ராப் பண்ணலான்னு வந்திருக்கான். ரெபேக்கா கேக்குறா, என்ன என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பழகிட்டு இருக்க? என்ன விஷயம்? அப்படிங்கிற மாரி கேக்குறா. உன்ன மாரி ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பழகணுமோ அப்படிதான் பழகிட்டு இருக்கேன். அதுக்காக நான் உன்ன முறைக்கவா முடியும்? அப்படிங்கிற மாரி கேக்குறான். ரெபேக்காக்கு உள்ள சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா ஏதோ நடக்குதுன்ற கால்குலேட்டிவ் மைண்டோடயே இருக்கா. அங்கருந்து இறங்கி நேரா வீட்டுக்கு போறா. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா, யாரோ இருக்காங்க. திரும்பி பார்த்தா அது அவங்க அம்மா தான். சடனா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கழுத்த புடிச்சு நெரிச்சு கொல்றதுக்கு போறா. இங்க ரோஸ் டேமன பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. ஜெரமி கிட்ட சொல்லி நான் லாஸ்ட் டெத் டேல நான் டேமன் கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அத அவன்கிட்ட கன்வே பண்ணுன்ற மாரி சொல்றா. அதுக்கப்புறம் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்றா.
என்ன சேஞ்ச் பண்ணது மேரி போர்ட்டர்ங்கிற ஒருத்தவங்க தான் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற மாரி சொல்றான். ஜெரமி சொன்னதும் டேமன் பார்த்தீங்கன்னா, மேரி, ஸ்கேரி அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எந்த டீட்டெயிலும் தெரியாதுங்கிற மாரி ரோஸ் சொல்லிடுறா. இங்க ஸ்டெஃபனும் ரிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. எலினா இந்த மாதிரி ஜெரமிய பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு ஸ்டெஃபன் சொல்றான். இங்க ரிக் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல எல்லாரும் என்ன எப்படி ரொம்ப வெறுத்திருப்பாங்கல்ல, என் ஒய்ஃப், என் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே என்ன பிடிக்காமயே இருந்திருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ கிடையாது. உன் உடம்புல இருக்க ஒரு டார்க்கஸ்ட் பார்ட்ட தான் அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கும் பிடிக்கல. அது ஒரிஜினலா நீ கிடையாது அப்படிங்கிற மாரி ஸ்டெஃபன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, கிளாஸ் உள்ள வரான். அவன் கையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேக் இருக்கு. பேலன்ஸ் ஸ்டேக்லாம் எங்கன்னு கேட்குறான். அது இன்னும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே தர முடியும் அப்படிங்கிற மாரி ஸ்டெஃபன் சொல்றான். ஓ! அப்படியா? இத வச்சு அவன கொன்னுட்டா தெரிஞ்சிருமான்ற மாரி கிளாஸ் கேட்குறான். அப்படின்னா, நீ கொன்னுட்டன்னா ஒரிஜினல் பிளட் லைன்ல இருக்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. உன்னோட பிளட் லைன் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள கொன்னுட்டா நீயும் செத்து போயிடுவேங்கிற மாரி ஸ்டெஃபன் சொல்றான். ஆனாலும் உடனே டென்ஷன் ஆயி கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ரிக்க போய் ஒரு அடி அடிச்சிடுறான். ரிக் அங்கேயே கீழ விழுந்துடுறான். ஸ்டெஃபன் டேமனுக்கு கால் பண்ணி இங்க கிளாஸ் வந்திருந்தான். அவனோட பேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்கு. வந்து அவன அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். அவன் மயங்கி கிடக்குறான். தூங்கிட்டு இருக்கான் ரிக்கு. அட்லீஸ்ட் அவன் எந்திரிச்சாலாவது அவனுக்குள்ள இருக்க அந்த ஆல்டர்னேட்டிவ் வெளிய வரும்னு பார்க்குறேங்கிற மாரி சொல்றான். அங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இங்க நாங்க ரோஸ் கூட பேசினோம். இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. பத்தல இன்ஃபர்மேஷன்ஸ். நானும் எலினாவும் இங்க ஒரு மோட்டல்ல தங்கியிருக்கோம்ன்ற மாரி சொல்லிடுறான். பட் அவன் பிரதரும் கூட இருக்கான்ற மாரி சொல்லல. ஸோ இவங்க 2 பேரும் தங்கியிருக்காங்களான்ற மாரி ஸ்டீஃபன் அப்படியே மூஞ்சி மாறிட்டே போகுது. ஜெரமி எலினா கிட்ட உனக்கும் டேமனுக்கும் என்ன நடக்குதுங்கிற மாரி கேட்குறான். எனக்கும் டேமனுக்கும் என்ன ஒண்ணும் இல்லையேன்ற மாரி சொல்றான். ஆக்சுவலா இன்னைக்கு ரோஸ் என்ன தெரியுமா சொன்னா டேமன் பத்தி அப்படின்னு சொல்ல வரும்போது, கரெக்ட்டா டேமன் உள்ள வந்துடுறான். அவ்வளவுதான் அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் பேசுறதையே. சரி என்ன ஏதோ பிரச்சனையா அப்படின்ட்டு டேமன் கேட்குறான். ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு டேமன் அங்கிருந்து போயிடுறான். இங்க ரெபேக்கா அவங்க அம்மா கிட்ட இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்ற மாரி கேட்கிறா. நான் பெனட்டோட பிளட் லைன்ங்கிறதால நான் வந்து வீக் ஆயிட்டேன். நான் சாக போறேங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கடைசி தருணத்துல என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்கிறா. இல்ல நீ 1000 வருஷமா நான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். நீ கிளாஸ் கூட சண்டை போடுறதும், வெளிய சண்டை போடுறதும், நைட்ல தூங்கும்போது புலம்பி அழுது என்ன கூப்பிடுறதும், இவ்ளோ நாள் நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க போற. அதனால தான் நான் உனக்கு டெத்த குடுக்கணும்னு நெனச்சேன் அப்படிங்கிறாங்க. எஸ்தர் ரெபெக்காவ நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி கைய பிடிக்கிறாங்க. கைய பிடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே நடுங்கி கீழ விழுந்துடுறாங்க. அவ்வளதான் எஸ்தர் அங்கேயே காலி. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் உள்ள வரான். "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறான். அப்ப வந்து சொல்றா, "இவங்க செத்துட்டாங்க" அப்படின்ற மாரி ரெபெக்கா சொல்றா. டைலர் நான் ஏதோ ஃப்ரீ ஆன மாரி ஃபீல் பண்றேங்கிற மாரி சொல்றான். ஒருவேள உனக்கும் கிளாஸ்க்கும் இருக்க பாண்ட் முடிஞ்சிருக்குமோ? அப்படிங்கிற மாரி டவுட் படுறான். இல்லன்னா கிளாஸ் செத்துட்டா நீயும் செத்துடுவ. இல்லன்னா அந்த பாண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கிளாஸ் செத்தா நீ சாக மாட்ட. கிளாஸ் மட்டும் தான் சாகுவான். இந்த பிளட் லைன்ல இருக்க பாண்ட் வந்து முடியணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. இங்க டேமன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். எலினா பார்த்தீங்கன்னா, பெட்ல படுத்துட்டு நைஸா அப்படியே டேமனையே பார்த்துட்டு இருக்கா. அவன் பார்க்கும்போது திருப்பி கண்ண மூடி தூங்குறா. திருப்பி டேமன் பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா, பார்க்காத மாரியே ஆக்ட் பண்றான். சரி இவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம தல பக்கத்துல வந்து படுத்துக்கிறாரு. எலினா இன்னைக்கு ரோஸ் கிட்ட பேசினத வச்சு டேமன் கிட்ட, "ஏன் உனக்குள்ள இருக்க நல்லத மத்தவங்க கிட்ட காட்டவே மாட்டேங்கிற? மத்தவங்க பார்க்கவே விட மாட்டேங்கிறங்கிற" மாரி கேட்கிறா. அதுக்கு நம்ம கிட்ட இருக்க நல்லத பார்த்துட்டாங்கன்னா, அவங்க நல்லதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு யாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படியே வாழ முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தல நைஸா கைய பிடிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, எலினா அங்கருந்து இந்த பெட்ல இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி எந்திச்சு வெளிய போயிடுறா. டேவனும் பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஓடி போயிட்டு, "ஒய் நாட்? ஏன் முடியாதுங்கிற?" மாரி கேட்குறான். அவ்வளதான் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல எலினா. டக்குன்னு போய் கிஸ் பண்ணிர்றா. இங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் ஸ்டீஃபனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பாவம் இதயமே நொறுங்கி போயிடும். ஆனா கொஞ்ச நேரத்திலே ஜெராமி வந்து இன்டரப்ட் பண்ணிர்றான். எலினா டக்குன்னு ஜெராமி வந்துட்டான் அப்படின்னு சொல்றா. ஓகே 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. ஜெராமி மூஞ்ச பார்க்கணுமே. இதுக்கா இங்க வந்தீங்கன்ற மாரி பார்த்துட்டே இருக்கான். வாங்க மேரி இருக்க இடத்த ரோஸ் கண்டுபிடிச்சுட்டா. கேன்சாஸ்ல தான் இருக்கான். போய் பார்க்கலாம் அப்படிங்கிறான். இங்க செத்துப்போன ரிக்குக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் உயிர் வந்துருது. எந்திரிச்சு வந்துட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கையில இருந்த ரிங்க கழட்டி வச்சுடுறான். இவ்ளோ நேரம் ரிங்கு போட்டதால மட்டும் தான் அவனுக்கு திருப்பி திருப்பி உயிர் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீ என்ன நல்லா அடி. நான் சாகுற அளவுக்கு அடி. அப்பதான் அந்த அல்டர்னேட்டிவோ வெளிய வரும் அப்படிங்கிறான். இல்ல என்னால முடியாதுன்னு ஸ்டெஃபன் ஃபர்ஸ்ட்டு வேணான்னு சொன்னாலும் யோசிச்சிட்டே இருக்கான். அப்புறம் யோசிச்சிட்டே பார்த்தீங்கன்னா, போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு அடி வச்சுடுறான்.
அப்படியே இங்க 3 பேரும் காமிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஜெரமி இதுதான் அந்த கரெக்ட்டான அட்ரஸ்ன்னு சொல்றான். உடனே எலினா என்ன சொல்றான்னா, "இங்கேயே நீ வெயிட் பண்ணு. நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வரோம்" அப்படிங்கிறான். "ஏன் நான் ஏன் இங்க வெயிட் பண்ணணும்னு?" ஜெரமி கேட்குறான். "நீ இங்க தான்ப்பா இருந்தாகணும். நாங்க மட்டும் உள்ள போயிட்டு வரோம்" அப்படின்னு டேமன் சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருட்டா இருக்கு. இந்த ஸ்கேரி மேரி சரியான ஓல்டா இருப்பா போலேன்னு டேமன் புலம்பிட்டே வரான். இவங்க டார்ச் அடிச்சுட்டே பார்த்துட்டு வராங்க. உள்ள நெறைய டாக்குமெண்ட்ஸ் குப்பை மாதிரி இருக்கு வீடே ஃபுல்லா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள இருந்து சத்தம் வருது. என்ன அங்க சத்தம் வருதுன்னு மெதுவா கதவ திறந்து போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேரிய யாரோ குத்தி தொங்க விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொன்னுட்டாங்க. அப்புறம் கோல் பார்த்தீங்கன்னா, லைட்ட போட்டு அது நான் தான் அப்படிங்கிறான். இங்க அப்படியே ஸ்டெஃபன காமிக்கிறாங்க. ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா, ரிக்க போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். ரிக்குக்கு பயங்கரமா பிளட் வர ஆரம்பிக்குது. அந்த பிளட்ட பார்த்ததும் ஸ்டெஃபனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பிளட்ட குடிக்கணும் அப்படின்னு தோணுது. அப்படியே சரி அங்கருந்து போலான்னு பார்க்குறான். ஆனா ரிக் விடல. "இல்ல நீ இத கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். என்ன சாகுற அளவுக்கு அடி. நீ அடி உன்னால முடியும். அப்பதான் இது நடக்கும்ன்ற" மாரி சொல்லிட்டே இருக்கான். சரின்னு ஸ்டெஃபனும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம அடி அடிக்கிறான். செவுத்துலே தூக்கி ஒரு அடி. அப்புறம் கீழ விழுந்தப்புறம் நெறைய பிளட் வந்துருது ரிக்குக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வில்லத்தனமான ஒரு சிரிப்பும், ஒரு லுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, "ஸ்டெஃபன் நீயா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா நான் தான்" அப்படின்னு ரிக் சொல்றான். ஆக்சுவலா ரிக் இல்ல. அந்த இன்னொரு பர்சனாலிட்டி. கோல் டேமன் கிட்ட இந்த மேரியும் ஒரு ஒரிஜினல் குரூப்ப சேர்ந்தவ தான். அதான் அவள போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அடப்பாவி! இதுக்கப்புறம் சால்வட்டார் ஃபேமிலி யாரோட ஒரிஜினல்ல இருந்து வந்தாங்கன்றதே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாரி சொல்றான். "அத பத்திலாம் என் கவல இல்ல. நீ என் பிரதரையும் போட்டு தள்ளிட்ட. என்னையும் காமெடியன் மாரி ஆக்கிட்ட." இதுக்கு முன்னாடி டேமன அடிக்கலான்னு ஆசையா ஒரு பேட் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா? அத இங்கேயும் எடுத்துட்டு வந்திருக்கான். போட்டு செம்ம அடி. டேமன் கால போட்டு உடைச்சிடுறான். டக்குன்னு டேமன் எலினா கிட்ட "இங்கேருந்து வெளிய போ" அப்படிங்கிறான். அவன் போறதுக்குள்ளயே கோல் வந்து தடுத்து அவளையும் தூக்கி போட்டுடுறான். அவளுக்கு நல்லா அடிபட்டுருது. அதுக்கப்புறம் டேமன் கோவம் வந்து அவ கழுத்த புடிச்சு நெரிக்கிறான் கோல் கழுத்த. பட் ஆனா கோல் தான் வின் பண்றான். கோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். போட்டு 2 பேரையும் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் நிம்மதியா அங்கருந்து கிளம்புறான். இங்க ஸ்டெஃபன் ரிக்கு கிட்ட "எங்க தான் இருக்கு அந்த ஸ்டேக் சொல்லு" அப்படிங்கிறான். ஆனா ரொம்ப நேரமா ரிக்கு சொல்லாம வெறுப்பேத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா கோவம் வந்து செம்ம அடி. கழுத்த நெரிச்சு "கொல்ல போறேன் உன்ன. இன்னும் 3, 2, 1" அப்படின்னு 1 சொல்றதுக்குள்ளயே அது வந்து கேவ்ல இருக்கு. உன்ன மாரி வேம்பயர்லாம் யாரும் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்றான். சரின்னு டக்குன்னு வெளிய வந்து ஸ்டெஃபன் அந்த இடத்த தேடிட்டே போறான். அங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸும், ரெபேக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எலினா டேமனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு பாப்பா. இது டேமனும் பார்த்தீங்கன்னா, இங்க அடிபட்டு ரத்தம் வருதேங்கிற மாரி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் டேமன் "என்ன நடக்குது எலினா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கூட ட்ரிப்க்கு வந்திருக்க. எனக்கு கிஸ் பண்ற. என்ன விஷயம்ன்ற" மாரி கேட்குறான். அதுக்கு ஸ்டீஃபனுக்கு "என் மேல டவுட். உன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்றான். "சோ, இப்ப நீ அதுக்காக தான் என் கூட ட்ரிப்புக்கு வந்திருக்க. அத கண்டுபிடிக்க தான்" அப்படிங்கிற மாரி டேமனுக்கு கோவம் வருது. "சாரி எலினா. இந்த டைம் நீயே தான் கண்டுபிடிச்சுக்கணும்" அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயி அங்கருந்து போயிடுறான். இங்க கிளாஸு ரிலாக்ஸா இருக்க ரெபேக்கா பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து ரிக்க இழுத்துட்டு வந்து இவன கூட்டிட்டு போய் கேவ்ல இருந்து நானே அந்த ஸ்டேக்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போறா. கிளாஸு ஸ்டிஃபன வம்பு இழுக்கணும்னே, "என்னப்பா உன் ஆள போட்டு நீயே இப்படி அடிச்சு வச்சிருக்க? உன்னால தான் கண்ட்ரோலே பண்ண முடியாதே. அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறான். ஸ்டிஃபன் "என்ன இப்ப எங்கள கொல்ல போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "இன்னும் நான் அதெல்லாம் டிசைட் பண்ணல. இன்னும் என் ஃப்ரெண்ட் வந்தா தான் அதெல்லாம் பண்ணுவேன். நீ டிசைட் பண்ணாலும், சான்ஸ் கிடைச்சாலும் நீ தான் யூஸ் பண்ண மாட்டியே. ஏன்னா உனக்கு தைரியம் இல்லன்ற" மாரி கேட்குறான். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டிஃபனுக்கு அவனோட வீக்னஸ் பத்தி எந்த கவலையும் இல்ல. இங்க டென்வர்லேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. டிஎம்மும் எலினாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே வருவாங்க. என்னன்னு ஜெராமிக்கு ஒண்ணுமே புரியல. பட் அங்க ரோஸோட கோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். "நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டேமன் எலினாவ நல்லாவே ப்ரொடெக்ட் பண்றான். அவள சேலஞ்ச் பண்றான். ஸ்ட்ராங் விமனா ஆக்குறான். எல்லாமே பண்றான். ஆனா பெஸ்ட் திங்காவும் இருக்கலாம். வொர்ஸ்ட் திங்காவும் இருக்கலாம். அதே மாரி ஸ்டீஃபன் நோ டவுட். அவன் பியூர் லவ் அவனோடது. அவன் மேல டவுட்டே இல்ல. அவளே டிசைட் பண்ணட்டும்ன்ற மாரி அவளும் சொல்லி முடிக்கிறா. இங்க அப்படியே கெரோலினையும், டைலரையும் காமிக்கிறாங்க. அம்மா இங்க தூங்குறதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டாங்கன்ற மாரி சொல்றான். "ஐயோ! ஜாலி" அப்படின்னு டைலர் சொல்றான். "உன்ன இங்க கவுச்ல தான் படுக்க சொல்லியிருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். "ஓஹோ! கவுச்லயா?" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் தான். "இது ஏன் இங்க இருக்குன்ற" மாரி கேட்டுட்டு இருந்தான். அவன் என்ன ட்ரை பண்ணான்ல, சோ அத ப்ரூவ் பண்றதுக்கு இத குடுத்தான் அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப வேற எதுவுமே நடக்கலையான்ற மாரி டெய்லருக்கு கோவம் வருது. "வேற எதுவுமே இல்ல" அப்படிங்கிற மாரி கெரோலினும் சொல்றா. "அப்புறம் ஏன் இது இங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல அது சும்மா தான் இருக்கு. அதுல எந்த ரீசனுமே இல்ல" அப்படிங்கிற மாரி கெரோலின் சொல்றான். உடனே டைலர் பார்த்தீங்கன்னா, "நான் வேற எங்கேயாவது தூங்கிக்கிறேன்னு" அங்கருந்து கோச்சுட்டு கிளம்பிடுறான்.
இங்க ரெபேக்காவும் ரிக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கேவ்க்குள்ள வந்துட்டாங்க. இந்த கேவ் என்னன்னா, ஆல்ரெடி எலினாவ ரெபேக்கா வந்து இங்க தான் அடைச்சு வச்சிருப்பா. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல அதுக்குள்ள வந்து ரெபேக்காவால முடியாது. அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கும். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா, ரிக் அந்த ஸ்டேக் எடுத்துட்டு அங்கேயே தைரியமா நிப்பான். ஏன்னா ரெபேக்காவால வர முடியாதுங்கிறதுனால. அந்த ஸ்டேக்க எடுத்துட்டு ரிக் பாத்தீங்கன்னா, அங்கேயே உட்காந்துட்டு, "நான் ஏன் என்ன காப்பாத்துற இந்த ஸ்டேக்க உங்களுக்கு குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்டின்னா, நான் வேணா உன்ன உயிரோட விட்டுர்றேங்கிற" மாரி சொல்றான். ஆனா இங்க குடுக்குறா ட்விஸ்ட் ரெபேக்கா. உள்ள பயம் இல்லாம நடந்து வரா. நடந்து வந்ததும் பாத்தீங்கன்னா, "என்ன தான் ரெபேக்கான்னு நெனச்சியா? நான் தான்டா எஸ்தர். உனக்கும் எனக்கும் ஒரே விஷ் தான். எல்லா ஒரிஜினலும் சாகணும்" அப்படின்னு சொல்லி, இங்கேயே இந்த எபிசோட முடிச்சுட்டு டைட்டில் கார்ட போட்டுர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.